கழுதை வளர்ப்பு தொழிலை ஊக்குவிக்க மத்திய அரசு 50 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இது பற்றிய தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கழுதை வளர்க்க 50 லட்சமா? விரிவாக பார்க்கலாம். கழுதை கெட்டால் குட்டிச்சுவர் என்று உருப்படாமல் இருக்கும் ஒருவரை திட்டுவதற்கு கழுதையை ஒப்பிட்டு கூறும் இந்த பழமொழியை நம்மில் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கழுதை என்றால் ஒன்றும் இலக்காரமில்லை. கழுதை வளர்ப்பதற்கு லட்சக்கணக்கில் மானியம் தருவதாக அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. தேசிய கால்நடை வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கால்நடை தொழில்களை தொடங்குவதற்கு நிதி உதவி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. குறிப்பாக அழிந்து வரும் நாட்டு இன கழுதைகளை பாதுகாக்கவும், கிராமப்புறங்களில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் 50% மானியம், அதாவது அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேகமாக சரிந்து வரும் கழுதைகளின் எண்ணிக்கையை பெருக்குவதே இதன் நோக்கம். 2019ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சுமார் 1,23,000 கழுதைகள் மட்டுமே உள்ளன. இது 2012ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது சுமார் 60% குறைவு என்கிறது புள்ளி விவரங்கள். எனவே நாட்டு கழுதை இனங்களை பாதுகாக்கவும், கால்நடை வளர்ப்பை லாபகரமான தொழிலாக மாற்றவும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கழுதைகள் மட்டுமல்லாமல் குதிரைகள், ஒட்டகங்கள் போன்றவைகளை இனப்பெருக்கம் செய்யும் பண்ணைகளை அமைக்க தனி நபர்கள் மற்றும் விவசாய குழுக்கள் 50 லட்சம் வரை மூலதன மானியத்தை பெறலாம். இது 2 தவணைகளாக வழங்கப்படும். முதல் தவணை வங்கியானது கடனை அங்கீகரித்த பின்னரும், 2ஆம் தவணை பண்ணை கட்டி முடிக்கப்பட்டு அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்ட பிறகும் வழங்கப்படும். கழுதை பண்ணை வைக்க ஆர்வம் இருப்பவர்கள் குறைந்தது 50 பெண் கழுதைகள் மற்றும் 5 ஆண் கழுதைகளை வைத்திருக்க வேண்டும். தனிநபர்கள், சுய உதவிக்குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழுதை பால் அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவ குணங்களுக்காக லிட்டர் ஒன்றுக்கு சுமார் 5,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஏற்கனவே குஜராத்தில் கழுதை பால் விற்பனை மூலம் இளைஞர் ஒருவர் மாதம் 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகிறார். கழுதை வளர்ப்புக்கு 50 லட்சம் தரும் அரசின் இந்த அசத்தல் அறிவிப்பு இணையவாசிகள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.